நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் ராஜா குலத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 743வது வீடியோ. இது பேசக்கூடிய நிர்பந்தம் நம்ம போட்டுக்காரங்க கோவிலில் பேசின கிளாரிட்டியே இல்லை, சரியாக புரியவும் இல்லை. அதனால் தனியாக புத்தக கருமாரி அந்தாதியை பற்றி விளக்கி சொல்லணும் அப்படின்னாரு. சரி, கருமாரி அந்தாதி பற்றி என்ன எல்லாமே விளக்கி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு this book got released today. ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அந்தாதி. இதான் ஃப்ரண்ட் ரேப்பர். இந்த அம்பாள் கருமாரி அம்மன் அம்பாள் 50 வருஷத்துக்கு முன்னாடி மாதவன் ஒரு ஆர்டிஸ்ட் அவரால் போடப்பட்டது. இந்த மாதவன் ஆர்டிஸ்ட் போட்டது தான் ஒரிஜினல் கருமாரி அம்மன் கோவிலுடைய அறநிலையத்துறை போட்ட படமாக இருந்தது. அந்த காலத்தில் எல்லா காலத்துலேயும் கருமாரி அம்மன் படம்னா இதான், இந்த படம் தான் இருக்கும். அப்புறமா தான் இப்போ இந்த தலையெல்லாம் வச்சு போட்டதெல்லாம் பிற்காலத்தில் மூலஸ்தானம் சில்பி போட்டதெல்லாம் மூலஸ்தானத்தை போட்டு. இதனுடைய பேக் சைடு ரேப்பரில் ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌலி, காமாட்சி மண்டலி கொரட்டு தான் அந்த புத்தகத்தை எழுதிக்கா. கருமாரி அம்மன் அந்தாதின்றது பொறுத்த 100 பாடல்கள் எழுதிந்து யாருன்னா அவ்வளோ அழகாக எழுதிக்கா. தமிழில் நல்ல பாண்டித்யம். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் படிக்கிறேன். ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அந்தாதியானது அடியேனின் குருமாதாவாகிய திரு சம்பகாம்பா என்கின்ற திருமதி லட்சுமி சந்திரமௌலி அவர்களால் இயற்றப்பட்டது. எங்கள் குருமாதா பல வருடங்களாக கருமாரி அம்மனை உபவாசித்து வந்தது தற்போதுதான் எனக்கு தெரிய வந்தது. விந்தை என்னவென்றால், கருமாரி அம்மன் மீது அதீத பக்தி கொண்ட குருமாதாவிற்கு நாகரூபமாக பிரத்யட்சமாக பல முறை காட்சியிட்டு அருள்கொண்ட கண்கண்ட தெய்வம் கருமாரி அம்மா. இந்த வெளியீடு கருணை வடிவமான தேவியை போற்றவும் மாசில்லா பக்தியின் எடுத்துக்காட்டாக விளக்கும் எங்கள் குருமாதாவை கௌரவிக்கவும் அச்சிடப்படுகிறது. திரு விவேக் சர்வேஸ்வரன் அவர்கள் அளித்த உந்துதலும் இந்த பதிப்பிற்கான முழு நன்கொடையையும் அவரே ஏற்றுக்கொண்ட பெருந்தன்மையும் கருமாரி அம்மனின் பரிபூர்ண அருளை அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் ஈட்டுத்தென்பது ஐக்கியமில்லை. குருமாதாவின் சிஷ்யரான எனக்கு அவர்களின் இந்த அற்புத அந்தாதியை உலகுக்கு பறைசாற்ற கடமை உணர்ந்து நடக்கும் 2025ஆம் ஆண்டு அச்சிடப்படுகிறது. குருமாதாவின் மலர்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இப்படி வித்யாபுத்திரன் ராஜா. இன்னைக்கு ஜூலை 2 அந்த அம்மாவோட நினைவு தினம். அதனால தான் மெயினாக மச் ஒரீடு இது கரெக்டாக அவரோட நிறைவு தினத்தில் பண்ணிடணும். அம்மாவுடைய ஆக்ஞா அவளுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் பண்ண முடிஞ்சது. 100 பாடல்கள் ப்ளஸ் இந்த விநாயகர் காப்பு செய்யும் கருணை பொழியும் கமலவிழியால் கருமாரி என்னும் பெயர் கொண்ட உமையவளை கருத்துடன் படிப்பதற்கு கனிவுடன் கவியில மலர் கற்பக விநாயகர் ஊத்துணையே. இது காப்பு, விநாயகர் காப்பு. அதே மாதிரி கடைசியாக நூற்பயன் சொல்லிக்கிறேன்னா, கருணை உள்ளம் கொண்டவளை கனிந்து அருள் புரிபவளை அருள்மாறி பொழிகின்ற கருமாரி அன்னைதனை மறவாது என்றுமே மனமொன்றை துதிப்பவருக்கு வாராது ஒரு குறைய வாழ்நாளில் என்றுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசியினுடைய கடைசி பாடல் நூற்பயன். 100 பாடல் முடிஞ்ச பிறகு நூற்பயன் சொல்லியிருக்கு. ஸோ இந்த புத்தகம் உண்மையாகவே கருமாரி அம்மனுடைய அருள்னால தான் வெளியிடப்படுகிறது. இந்த படம் ரொம்ப எனக்கு மனசு ப்ளீஸிங்காக இருக்கும். அனாவசியமான அலங்காரம் எதுவுமே இருக்காது. இல்லை, சிகப்பு கலர் புடவை கட்டிகிட்டு இருப்போம், ஒரே ஒரு மலர் மாலை அணிஞ்சிட்டு இருப்போம், மேற்கையில் டமர்கம் சூடம், முன்கையில் கத்தியும் பாலம் வச்சுருக்கா, ஒரு காலை மடக்கி ஒரு காலத்தை போட்டுருக்கா. அதி அற்புதமான இந்த ஃபேஸை பார்த்தாலே எல்லாமே மறந்து போயிடும் நமக்கு. இப்படி துர்கா பாட்டி சொன்னா இன்றைக்கி திருவேற்காட்டில் எங்கேயுமே தேடி தேடி பார்க்குற இந்த படம் கிடைக்கவே சாமிங்க. அவளே படாத 1000 காப்பி பிரிண்ட் பண்ணியிருக்கேன், நான் தரேன் உனக்கிட்ட. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, சில படங்கள் அழகான படங்கள் இப்போ கிடைக்க மாட்டேன்றது. ஆனால் இந்த இதில் கூகுள் சர்ச்சிங்கில் பண்ணி இந்த ராசி போஸ்டர் தான் எனக்கு இந்த படத்தையே வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த படம் முயற்சி என்ன நடக்கும். இப்போ கருமாரி அம்மன் பற்றி இப்போ பாலாலயம் பண்ணி கருமாரி அம்மன் கோவிலில் இது பண்ணிட்டுருக்கா. திருப்பணி நடந்துட்டுருக்கு. இன்னும் 6-7 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. உள்ள மார்பிள்லாம் போட போகிறான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாலும் தெரியாது. பட் அந்த கோவிலுக்கு தனி சக்தி உண்டு. திருவேற்காடு ஏற்காட்டில் வாழ்ந்திருக்கும் தேவி அந்த மாதிரி பாட்டு அந்த காலத்தில் வரும். எல்லாரையும் செய்யுது
ரொம்ப அழகாக ஒவ்வொன்று கருணை உள்ள கொண்டவளே கருமாரி அம்மான்னு பாட்டு. நான் சொல்கிறது 40 வருஷம் பாட்டு அதெல்லாம். இது ராமதாசர் பெரிய மகான். அவர் உணர்ந்து தபஸ் பண்ணி அம்பாவை வெளியூருக்கு கொண்டு வந்தார். இந்த காலத்தில் வந்து பிரிட்ஜெல்லாம் கூட கிடையாது. இறங்கி ஆறில் கிராஸ் பண்ணி நடந்து போனோம். அந்த மாதிரி பீரியடில் நம்ம பிரிட்ஜு கட்டின பிறகு நான் போயிருக்கேன். தர பிரிட்ஜு தான் மேலே போகிற பிரிட்ஜு. இப்போ மேலே போகிறது கால மாட்டோம். அந்த சந்நிதி உள்ள நுழைஞ்சிட்டாலே கோபுர வாசப்படி உள்ள நுழைஞ்சாலே அந்த சேஃப் ஜோன் ஒரு எண்ணம் வந்துடும். ஒரு குளிர்ச்சியான இதை நம்ம உணரலாம். மாறினால மழை, இப்போ மழை இடி அடிக்கிறது, மழை பெய்கிறது வெளியில். நம்ம மாறினாலே மழைன்னு அர்த்தம். மாரியம்மா வந்து எங்கள் குடும்பத்தில் நிறைய என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க அந்த காலத்தில். எஸ்பெஷலி ராஜலட்சுமின்ற ஒரு சிஸ்டருக்கு அங்கே போய் தான் கல்யாணம் ஆச்சு அவளுக்கு. அவள் பொண்ணுக்கு அங்கே போய் தான் அந்த பொண்ணு பிறந்து அது பெருமாளை மடியில் வச்சு காது ஊற்றிருக்கேன் நான். அவள் கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஆக்சுவலி போயிருக்கேன் நான் கல்வாடி போட்டு. அந்த குளத்துல குளிச்சிருக்கான். இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா அது அற்புதமான ஸ்தலம். இது 1000 வருஷ ஸ்தலம்லாம் கிடையாது. ஆனால் திருவேற்காடுன்ற இதில் மாரியம்மன் சக்தி இருக்குன்னு சொல்லி ஞானசம்பந்தரே சொல்கிறார் அவரை பாடலில். ஏன்னா வேதபுரீஸ்வரர் இந்த பாலாம்பியை கோவில் உள்ள போனால் அங்கேயே மாரியம்மன் தூணில் இருக்கும், பார்க்கலாம் நீங்கள். அது வந்து 10,000-2000 வருஷம் கோவில். அந்த வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிவன் பார்வதி உட்காந்துருக்கா மூலஸ்தானத்தில். வேதபுரீஸ்வரர் லிங்கம்மா முன்னாடி இருக்கும். அந்த கோவிலில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கருமாரி இருக்கிற அந்த பிரதேச மாரியம்மனுடைய சக்தி பிரபாவம் அப்படியே அந்த பூமி முழுக்க பறந்து விரிஞ்சு கிடக்கு. நிறைய ஆதி கருமாரி, இந்த கருமாரி, குடிமேட கருமாரி நிறையா இருக்கும். அங்கே சுற்றி பார்த்தா நிறைய கீரைகள்லாம் இருப்பேன். கிருவேக்கடை போனேன். எல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் அங்கே போனால். நளினி ஆக்ட்ரஸ்ஸு ரொம்ப அழகாக பேசுகிறாள். அதை பற்றி அந்த காலத்து கேஆர்ஜி ஆக்ட்ரஸ் அவளும் போயிருக்கா நிறையா. அந்த கேஆர்ஜியாக்கெல்லாம் கருமாரி மணி வேஷம் போட்டு அப்படியே பொருத்தமாக்கும். அப்படியே சரி, எதுக்கு சொல்லுவேன், நளினி வந்து இப்போ சமீபமாக ஷார்ட்ஸில் வர நிறைய இதில் கருமாரியே என்னுடைய உயிரேன்றார். உண்மையாக இருக்கான். இதில் வந்து எந்த அளவுக்கு அம்பாள் வந்து சில பேருடைய இது மனசில் வியாபிச்சுட்டான்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி வாணியோட பார்த்தேன், நளினியோட ஷார்ட்ஸ் பார்த்தேன் நான். ரொம்ப அழகாக அது உணர்ந்து அப்படியே உள்வாங்கி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில பேர் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த கருமாரியம்மன் இந்த சக்தி, மாரியம்மனுடைய சக்தியானது இப்போ யாருன்னா ரேணுகா பரமேஸ்வரி, யமதக்கினி மகரிஷியோட மனைவி. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் படைமேடுன்ற கிராமம் வேலூர் ஆரணி பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கா கருமாரியம்மன். அங்கே வந்து ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. பரசுராமர்லாம் உள்ள இருப்பார். ராமர் கோவில் இருப்பாங்க. அங்கே கமண்டல நாக நதினு ஓடுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாரி நதினு ஓடுறது. இந்த பாரி நதி கரையில் ஓரத்தில் இந்த கோவில் அமைஞ்சுள்ளது. ரொம்ப அற்புதமான ஸ்தலம். திருவேற்காடு போகிறவங்க கட்டாயம் மாங்காடு போயிடுவா. உண்மையாக மாங்காடும் போயிட்டு திருவேற்காடும் போயிருக்காங்க. இப்போ திருவேற்காட்டில் அந்த ஃபீலிங், இந்த குளிர்ச்சியான ஃபீலிங் மாங்காடு எனக்கு வந்து இல்லை, டு பி ஃப்ராங்க். ஸோ இங்கே வந்து மாங்காடில் வந்து இது அம்பாள் வந்து பஞ்சாபில் தபஸ் பண்ணாலும் உஷ்ணமாக தான் வாங்கலாம். இப்போ திருவேற்காடு வந்து ரொம்ப வந்து கூலாக இருக்கும். கட்டாயம் வந்து கல்யாணம், வேலை, குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் இது வேண்டிட்டா உடனடியாக நடந்தோம் திருவேற்காட்டில். ஞாபகம் வச்சுக்கணும். அம்பாளுடைய சக்தி ரொம்ப அதீதமானது. யார் யாருக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கணும்னா திருவேற்காடு கருமாரி போய் வேண்டிக்கிறோம், உடனடியாக நடந்துருவோம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.